ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெம் ரிவ்யூ. நாம பிரமிட்ஸை பற்றி கேட்டிருப்போம். ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி. 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபிஎஸ் இல்லாமல், க்ரேன் இல்லாமல், மாடர்ன் டூல்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டோன் கட்டிங் எப்படி நடந்திருக்கும்னா, எகிப்தில் இருக்கிற லைம்ஸ்டோன் குவாரிஸ்ல இருந்து ஸ்டோன்ஸை எடுத்தாங்க. அப்போ இருந்த மெட்டல் கொப்பரா தான் இருந்திருக்கு. ஸோ கொப்பர் சிசல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோனை ஷேப்பாக கட் பண்ணி வுடன் ஸ்லெட்ல வச்சு தள்ளிருக்காங்க. இது முதலாவது தியரியா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இன்னொரு தியரி இருக்கு. மோஸ்ட் அக்செப்டடான தியரி இதுதான். அது பார்த்தீங்கன்னா ரேம்ப் சிஸ்டம். ஸோ ரீசெண்டாக ஆர்கியாலஜிஸ்ட் 4000 வருஷம் பழமையான ஒரு ரேம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அதோட சென்டர்ல ஒரு ஸ்லோப் இருந்துச்சு, அதாவது சாய்வு பகுதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்லோப்போட 2 பக்கமும் ஸ்டெப் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மிகப்பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு வுடன் ஸ்லெட்ல வச்சு ரூப்ஸ் வச்சு அந்த ரேம்ப் மேல புல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி, அதோட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கையும் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, வெட் சாண்ட் யூஸ் பண்றது. சாண்டை கொஞ்சம் தண்ணி வச்சு வெட் பண்ணினா ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். ஸோ பிளாக்கை ஸ்மூத்தா ரைட் பண்ண முடியுமா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு தியரி இருக்கு, வாட்டர்வே தியரி. அப்போ எகிப்துல அஹ்ரமத் பிரான்ச்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான நைல் ரிவரோட பகுதி இருந்திருக்கு. இது ரிவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டோன்ஸை போட்ல வச்சு அந்த ரிவர் ரூட்டை யூஸ் பண்ணி பிரமிட் கிட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா இவங்க பிரமிட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி இல்லாம, ட்ரக் இல்லாம, க்ரேன் இல்லாம, ஜஸ்ட் அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி டீம் ஒர்க்கை வச்சு கிளவரா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பிரமிட்டோட இன்னொரு மிகப்பெரிய சீக்ரெட் சொல்லலாம். அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் ரூம்ஸ். 2017 சயின்டிஸ்ட் ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மியூன் இமேஜிங். இதை வச்சு பிரமிட் உள்ள ஸ்கேன் பண்றாங்க. அண்ட் கெஸ் வாட், ஒரு 100 அடி அகலமான பெரிய எம்டி ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வைடுன்னு சொல்றாங்க. கிராண்ட் கேலரியோட மேலே இருந்திருக்கு. ஆனா யாருக்குமே இன்னும் தெரியல இந்த ரூம் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. இது ஒரு அடக்க செய்யற அறையா இருந்துக்குமா, இல்லைன்னா பிரமிட்டோட வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இன்ஜினியர்ஸ் அதை கட்டிருக்கலாமான்னு சொல்லி இன்னுமே கேள்வியா தான் இருக்கு. அதை விட மோஸ்ட் ஷாக்கிங் பார்ட் என்னன்னா, 4500 வருஷங்களா யாருக்குமே இந்த ரூமை பத்தி எதுவுமே தெரியல. இப்பதான் மாடர்ன் ஸ்கேன் யூஸ் பண்ணி தான் இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2023 வேற ஒரு புது டிஸ்கவரியை கண்டுபிடிக்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸ் மறுபடியும் ஒரு சீக்ரெட் கொரிடோரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கிட்ட இருக்கும். பிரமிட்டோட என்ட்ரன்ஸ் மேல இருந்திருக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஸ்டோன்ஸ்குள்ள சீக்ரெட்டா இது இருந்திருக்கு. அவங்க ஒரு டைனி கேமராவை யூஸ் பண்ணி அந்த கெப்குள்ள பார்த்தோன்னே மிஸ்டீரியஸான எம்டி மெசேஜ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு இன்னுமே யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க மேபி இது ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் பண்றதுக்காக பில்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி. ஆனா சில ஆர்கியாலஜிஸ்ட் டவுட் பண்றாங்க, என்னன்னா இதுக்குள்ள ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்குமோன்னு சொல்லி. ஸோ பிரமிட்ல இன்னைக்கு கூட இன்னுமே பல சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கலாம். அது இன்னுமே கண்டுபிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ கூட மாடர்ன் சயின்ஸை யூஸ் பண்ணி சீக்ரெட் ரூம்ஸ் அண்ட் கொரிடோர்ஸ் இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே இன்னும் புரியாத நிறைய மாயங்கள் அந்த பிரமிட் குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் மெயின் திங் என்னன்னா, இந்த பிரமிட் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஹியூமனோட பிரெயினுக்கு டைம் லிமிட் இல்லை. பழைய காலத்துல இருந்த நாலேஜ் கூட நம்ம இன்னைக்கு இருக்கிற ஃபியூச்சர் சயின்ஸை சேலஞ்ச் பண்ணுது. இதை போல இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா
மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.